ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இப்போ நம்ம கிட்ட பலினோ இருக்கு. அந்த பலினோவோட ஃபுல் டீடைல்டு யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சுசுகியை பற்றி சொல்லணும்னா, இந்தியாவில் மோஸ்ட் செல்லிங் கார் கம்பெனின்னு பார்த்தா அது சுசுகி காராக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவோட டாப் 10 செல்லிங் கார் அப்படின்னு பார்த்தா அதில் குறைஞ்சது 5 காராவது மாருதி சுசுகியோட தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் தான். லோ ப்ரைஸில் மற்ற கார் கம்பெனிங்களை விட அதிக ஃபீச்சர்ஸ் தராங்க மாருதி சுசுகி. மெயின்டெனன்ஸை பொறுத்தவரையில் லோ மெயின்டெனன்ஸாகவும், அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது மாருதி சுசுகியோட ஸ்பேர் பார்ட்ஸ். இந்தியாவை பொறுத்தவரையில் மாருதி சுசுகி என்ன தான் பெரிய மோஸ்ட் செல்லிங் கார் கம்பெனியாக இருந்தாலுமே அதில் என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டியை பொறுத்தவரையில் மற்ற காருங்களோட கம்பேர் பண்ணும்போது அதோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அதோட டோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப தின்னராகவும் லைட்டராகவும் இருக்கிறதா தான் இன்னைய வரைய பேசப்படுது. அதனால் சேஃப்டியை பொறுத்தவரையில் மாருதி சுசுகி மேலே எப்போதுமே ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சுசுகி பலினோவோட யூசரான அபுல் ஃபைஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அபுல். ஹாய். வண்டி வந்து எப்போ வாங்கினீங்க அபுல்? நான் கரெக்டாக வாங்கி ஒரு மாதம் ஆகுது. கரெக்டாக நவம்பர் 29 வாங்கினது வண்டி. ஓகே. கரெக்டாக வண்டி எடுத்து ஒரு மாதம் ஆகுது. வாங்கும்போது என்னென்ன வண்டிலாம் ஐடியாவில் இருந்துச்சு? வேறு எதாவது வண்டி எடுக்கும்போது டாட்டா பஞ்சு, அப்புறம் வந்து I20, அப்புறம் வந்து ஃப்ராங்க்ஸ், சுசுகியில் ஃப்ராங்க்ஸ் பார்த்தோம். ஆனால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மைலேஜ் வரும்போது இதில் நல்ல கம்ஃபர்ட் இருந்துச்சு. 5 சீட்டரில் நம்மளுக்கு பூட் ஸ்பேஸும் நல்லா அதிகமாக இருந்துச்சு. அதனால இதே நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதே எடுத்தாச்சு. நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மி. வேரியன்ட் இது வந்து நார்மலாக சிக்மா வேரியன்ட். இதில் ஆல்ஃபா அப்புறம் இந்த ஜீட்டா அந்த மாடல் இருக்கு. நான் வந்து மேக்ஸிமம் சிக்மாவே எடுத்து நம்ம டாப்பட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம டாப் என்ன அவங்க கம்பெனியில் கொடுக்குறது தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வராது. நம்ம இதுக்கு அவ்வளோ 1 லேக் 2 லேக் செலவு பண்ணிட்டு இதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாக முடிஞ்சது. அதனால சிக்மா பேஸ் வேரியன்ட் தான் இது. பேஸ் வேரியன்ட் எடுத்து ஆல்ஃபாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். என்னென்னலாம் மாத்திருக்கீங்க இதுல? நம்ம மாத்திக்கிற சீட் கவர் மாத்திருக்கோம், பேட்மேன் மிரர் கவர் போட்டிருக்கு, அப்புறம் ஆடியோ சிஸ்டம் மாத்திருக்கோம், ஸ்டேரிங் கவர் மாத்திருக்கோம், ஸ்டேரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம டாப் எண்டில் உள்ளது அதே தூக்கி நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். மொத்தமாக 40,000 போட்டிருக்கு. நார்மலாக டாப் எண்டில் இதோட அடிஷ்னலாக டாப் எண்ட் எடுத்தோம்னா 1.20 கிட்ட வருது. சரி, நம்ம சிக்மாவை எடுத்து டாப் எண்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். 40,000 பண்ணிருக்கு. நீங்க ஆடியோ சிஸ்டம் மாத்திருக்கேன் அப்படிங்கிறீங்க, அது என்ன பிராண்ட்ல மாத்திருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? அது நம்ம நார்மலா எல்லா வேரியன்ட்ல பார்த்தோம். JPL இருந்துச்சு, அப்புறம் லினோவா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. நம்ம டைமண்ட் 2K ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டே இருந்து இதை நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். கன்வீனியன்டா இருந்ததுனால இதை தூக்கி நம்ம போட்டாச்சு. நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. வண்டி வாங்கி இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. வண்டி வாங்கினதுக்கு நீங்க எங்க எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துருக்கீங்க? மேக்ஸிமம் என்னோட ஓன் பர்பஸ்க்கு தான் எடுத்தது. நான் வந்து இப்போ ஆதாரில் வேலை பார்க்கறதுனால டெய்லி எனக்கு போயிட்டு வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகிறோம். பக்கத்தில் RS மங்கலத்தில் போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்காண்டி மேக்ஸிமம் இதை எடுத்தது. அதனால இப்போ வெளியே எங்கேயும் போகல, பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல கூடிய சீக்கிரம் போகிறோமா ஐடியாவில் இருக்கும். ட்ரைவ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் என்ன கிடைக்குது? எனக்கு மைலேஜ் ஆவரேஜா 80 to 100 போனோம்னா சாலிடாக 24 கொடுக்குது. 120 அந்த மாதிரி போயிட்டோம்னா 19, 20. நம்ம கரெக்டாக அந்த 80 to 100 கண்டா 24 சாலிடாக கொடுக்குது. குறையாம கொடுக்குது சாலிடா. சேஃப்டியை பொறுத்த வரையில் வந்து என்னென்னலாம் தராங்க? சேஃப்டியை பொறுத்த அளவுக்கு 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. நார்மலாக சிக்மா வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. இது வந்து சிக்மா வேரியன்ட் தான் கொடுக்குறதுனால தான் மேக்ஸிமம் பலினோவா அதிகமான சேல்ஸாக போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வருது மச்சான்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. நான் வண்டி எடுத்தது வந்து காரைக்குடி மாருதி நெக்ஸாவில் தான் எடுத்தது. நம்மளுக்கு வந்து 721 சொன்னாங்க. சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருந்ததுனால 5 ரூபா அக்சசரிஸ், 6 ரூபா அக்சசரிஸில் கம்மி பண்ணி 715க்கு ஃபைனலாக முடிஞ்சது நம்மளுக்கு மொத்தமாக ஆன் ரோட் சேர்த்து. அது இது வந்து ஆர்டிஓலாம் தனி, ஆர்டிஓக்கு தனியாக ஒரு 3000 ரூபா வாங்கினாங்க. புக் பண்ணி எவ்வளோ நாளையில் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு? புக் பண்ணி நம்மளுக்கு 1 வீக்லேயே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம அர்ஜென்ட் பண்ணதுனால சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? பூட் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸாக இருக்கு. ஆக்சுவலாக இதோட பூட் ஸ்பேஸ் வந்து 318 லிட்டரு. நல்ல ஒரு 5 பேரோட லக்கேஜ் நம்ம தாராளமாக ஒரு 3 பெட்டி, நல்ல ஒரு 2 பேக் எல்லாமே வைக்கலாம். இதில் நல்ல பூட் ஸ்பேஸ். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு இதே கொடுக்குறாங்க. அடிஷ்னலா
ஒரு டயர். நார்மலா மத்த வண்டியில எல்லாம் நல்லா ஃபிளாட்டா இருக்கும், அதுல வந்து நார்மலா ஈஸியா எடுத்து தூக்கி வச்சலாம். இப்ப நம்ம நார்மலா இதை பொறுத்த அளவுக்கு தூக்கி வைக்கணும். தூக்கி வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள ஜாமான தூக்கி ஒரு 7 பேர் போனோம்னா நம்மளுக்கு ஜாமான தூக்கி வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நல்லா டீப்பா இருக்கு நல்லா. நீங்க வண்டி வாங்கி 1 மாசம் ஆச்சு, சர்வீஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1000ல போயிட்டோம், அடுத்து வந்து 5000, ரெண்டாவது சர்வீஸ், மூணாவது சர்வீஸ் 10,000. ஃபர்ஸ்ட் 2 சர்வீஸ் நம்மளுக்கு ஃப்ரீ தான். 10,000ல தான் நம்மளுக்கு காஸ்ட் போறோம்னாங்க. அதுல வந்து 3000 ரூபா 3K தான் நம்மளுக்கு சர்வீஸ் காஸ்ட்டே வருது. மேக்ஸிமம் பட்ஜெட் அதுக்கான தான் போனது. நம்மளுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் லோவா இருக்கு வண்டி. நம்மளுக்கு வண்டியுமே லோ தான். நம்மளுக்கு 7-15ங்கும் போது நம்மளுக்கு 5 சீட்டரோட ஃபேமிலியோட நம்மளுக்கு போறது கன்வீனியன்டா இருந்தா பலினோவா எடுத்தது. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியாச்சு. வண்டியோட என்ஜின் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு மச்சான். இப்போ நம்ம 80-90 எல்லாம் போகும்போது நல்ல வண்டி. நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறோம்னா யோசிச்சு நம்ம வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணோமா, இது அப்படிலாம் கிடையாது. ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல ஸ்பீடாகி மூவ் ஆகி நல்ல ஒரு பவர் கிடைச்சி தான் மூவ் ஆகி போகுது வண்டி. பிக்கப் நல்லா இருக்குது வண்டியில். 1.2 லிட்டரு பெட்ரோல் இன்ஜின் வண்டி. நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5க்கு வந்து 4.5 கொடுக்கலாம். 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த பிரைஸுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அதுவும் மேக்ஸிமம் இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுல அதில் ஒரு 70,000-80,000 குறைஞ்சதுனால நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருக்கு மச்சான்? டிரைவிங் பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக வண்டி வந்து ஒரு சிட்டி லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்ல உகந்த வண்டி. டிராஃபிக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சந்து எல்லாத்துலயும் போறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. ஆக்சுவலா அந்த புல்லிங் பவர் வந்து நல்லா இருக்கு. இப்போ ஒரு வண்டியை வந்து ஓவர்டேக் பண்றதுனால நல்லா ஒரே ஷாட்லயே ஓவர்டேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு அந்த பயம் வராது, இது கொஞ்சம் மெதுவா இழுக்குதோ அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங் சொல்லணும்னா ஸ்டியரிங் வந்து நல்ல கிரிப்பா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு இந்தியன் ஹேண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வித்து வந்து நல்லா இருக்கு. ஒரு கையிலேயே பிடிக்கிற மாதிரி, நம்ம சின்ன வயசுல MRF பேட் பிடிச்சி ஓட்டுற மாதிரி அப்படி ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. பவர் வந்து நம்ம ஓட்டுறவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நிறுத்திடலாம். அந்த அளவு கண்ட்ரோலான பிரேக்கிங்னா. அது மாதிரி லாங் டிரைவ் ஓட்டினாலும் நம்மளுக்கு வந்து அந்த முட்டி வலி வந்து அந்த அளவு இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸா இருக்கு. சீட்டோட அமைப்பும் வந்து நல்லா இருக்கு. இப்ப ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்னா நல்லா இருக்கு மச்சான். அழகா 3 பேர் அழகா நீட்டா உட்காரலாம். நல்ல அந்த லெக் ரூம்லாம் நல்ல ஃப்ரீயா இருக்கு. நீங்களே பார்க்கலாம், அதை நல்ல ஃப்ரீயா இருக்கும். 3 பேர் அழகா உட்காந்து 5 பேருக்குள்ள நல்ல சாலிடா அழகா உட்காந்து நீட்டா போலாமா. இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல சுசுகி பலினோவை பத்தி நிறைய டீட்டெயில் வந்து நாங்க பேசியிருக்கோம். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.